புனித மாதடி. பின்னொளீர் தாரகை தாயனி, தன்னொளீர் வீசிடும் மாரணி. பின்னொளீர் தாரகை தாயனி, தன்னொளீர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆடுவாயினி மனோகராணி வையகராணி. மண்மீதிலே புனித மாதுனி மனோகராணி வையகராணி. மண்மீதிலே புனித மாதுனி. பலியில் இணைந்திட வரும் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வரும் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே, வாழ்வுண்டு வழியுண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வரும் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தென் தமிழக வேளாங்கண்ணி அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று இந்த திருப்பலியானது தங்களுடைய 25வது ஆண்டு திருமண நாள் நன்றியாக ஒப்பு கொடுக்கிற அருள் சேவியர் வசந்தகுமாரி இவர்களினுடைய நலன்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆன்ஸ்டின் பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சஞ்சீவ் குடும்பத்தினருடைய நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கினிஸ்டன் ஆஷா குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் வேண்டுதலாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தங்களுடைய 25வது ஆண்டு திருமண நாள் நன்றியாக ஜார்ஜ் வாஷிங்டன், அந்தோனி சுகிர்தா இவர்களுடைய நலன்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்மில் இறந்து இறைவனில் வாழுகின்ற அருட்தந்தை ஜோசப் அடிகளாரினுடைய ஆண்மேளை பாற்றிக்காகவும் இந்த பலியில் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாழத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான நாங்கள் உமது முடிவில்லா அருளின் கொடையையும் ஆசியையும் நிலைபெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மேட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 13 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பீலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையில் இருந்து புறப்பட்டு சென்று பசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூட்டத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டி கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாய் தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை
என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்ன மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல, நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 89 பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை நான் என்றென்றும் உரைப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஒளியின் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிரளயாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பேரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீர். எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரக்கத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13, இறைமொழிகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு தூதுரை பயணத்திற்கு செல்லுகின்ற அந்த சீடர்களும் என்று இன்றைய முதல் வாசகமானது ஆரம்பமாகிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு அவர் திருச்சபையை வளப்படுத்த, அதனை பெருக்கவும், படைப்பனைத்திற்கும் நற்செய்தியை அறிவித்து எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கவும் புதிய திருத்தூதராக ஆண்டவர் தாமே பவுலடியாரையும் தடுத்தாட்கொண்டு தேர்ந்தெடுக்கிறார். ஆக புனித பவுலடியார் சவுலாக இருந்து பவுலாக ஆண்டவரின் அந்த திருத்தூதர் கூட்டத்திற்குள் இவ்வாறு வந்து சேருகிறார். இவ்வாறு வருகின்ற பவுலடியாருக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கட்டளை புறவினத்து மக்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதாகும். அந்த வகையில் பவுலடியார் எருசலேம் தொடங்கி மற்ற எல்லா நாடுகளுக்கும் அவர் தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய நற்செய்தி பணியை அவர் செய்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு பெருகை என்கின்ற ஒரு நகரிலே அவர்கள் தொழுகை கூடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். யூதர்களின் தொழுகை கூடம் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அவர்கள் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் நற்செய்தி பணியாளர்கள் இருந்த போதிலும் கூட்டத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கு உள்ள குருக்கள் எல்லாரும் மறையுரை ஆற்றிய பின்பு இவர்களை பற்றி தெரிந்த அந்த தொழுகை கூட தலைவர், நீங்களும் ஏதாவது அறிவுரை கூற வேண்டும் என்று விரும்பினால் வந்து கூறலாம் என்று சொன்னவுடன் பவுலடியார் எழுந்து ஆண்டவரினுடைய வருகையை குறித்தும் புனித திருமுழுக்கு யோவான் என்று வரிசையாக அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை குறித்து சொல்வதை பார்க்க முடிகிறது. இங்கு இந்த நற்செய்தி பணியாளரினுடைய தாழ்ச்சி மிகவும் இன்றைக்கு கவனத்திற்குரியதாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தும், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தும் தொழுகை கூடத்திலே ஒரு முதன்மையான இருக்கையை தேடவில்லை பவுலடியார். மாறாக அமைதியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார். அவருக்கான நேரம் வரும் வரை அவர் காத்து கொண்டிருந்தார். எனவே பவுலடியாரை போன்ற ஒரு தாழ்ச்சி இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலும் பணியாளர் குருவை விட பெரியவர் அல்ல, சீடர்கள் குருவை விட பெரியவர்கள் அல்ல, மாறாக அந்த குருவுக்கு இணையாக வர முடியும் எப்பொழுதென்றால் தாழ்ச்சியோடு கொண்ட ஒரு இறை வேண்டலின் காரணமாக, அந்த பணியின் காரணமாக அவர்கள் அவ்வாறு மாற முடியும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். நம்முடைய தாய் வேளாங்கண்ணி அன்னை நமக்கு புதுமை செய்வாள், நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது செய்வார், அமைதியை தருவார், நமக்கு நிச்சயம் ஆசீர் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த தாய் தாழ்ச்சியினுடைய ஒரு முதன்மை எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிகையல்ல. எல்லாம் அந்த வல்ல இறைவனையே பெற்றெடுத்த அந்த தாய் எவ்வளவு தாழ்ச்சியாக இருந்தார், எளிமையாக இருந்தார் என்பது நமக்கு கண்கூடு. எனவே இன்றைக்கு பவுலடியாரிடத்திலிருந்தும் இந்த அன்னை கன்னிமரியாவிடமிருந்தும் நாம் இன்றைக்கு தாழ்ச்சி என்கின்ற குணத்தை வேண்டுவோம். தாழ்ச்சியோடு மனம் வருந்தி நாம் செய்கின்ற ஜபங்கள் நிச்சயமாக கடவுள் முன் பெரிதாக இருக்கும் என்று புனிதர் ஒருவர் சொல்லுகிறார். எனவே தாழ்ச்சியோடு நாம் இந்த வேண்டல்களை ஏறெடுப்போம். இன்றைக்கான இந்த பலியிலே நாம் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறோமோ, எதை முன்னிலைப்படுத்தி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, தாழ்ச்சியோடு வேண்டுவோம். இறைவன் நம்முடைய தாயின் வழியாக நிச்சயம் அருள்வார். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களை உமது திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரையே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் பெயர் கொண்டிருக்கின்ற எங்கள் பாதுகாவல புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்னும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு விழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தேசு தருகிற அமைதியை புன்னகையோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உரையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதி. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே படகோடி கீதம் உருவாகுதே. உரையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதி. அந்த அலை மீது
இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 28:20. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேளாங்கண்ணி அன்னையின் பரிந்துரையில் சென்று வாழுவோம். இறைவன் என்றும் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரில் தவறால் நோவுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரில் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.